பிரைஸ் லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பெத்பகே பெதானியா என்னும் ஊர் அருகே வந்த பொழுது அவர் கழுதையின் மீது ஏறி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மீது ஏறி அந்த கழுதையின் மீது ஜனங்கள் எல்லாரும் வஸ்திரங்களை விரித்து, அது மாத்திரம் இல்லாமல் கிளைகளை விரித்து ஆரவாரத்தோடே ராஜாவே உமக்கு சோத்திரம் என்று சொல்லி அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஆரவாரத்தோடு துதித்தார்கள். இப்போ இயேசுவுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, இயேசுவுக்கு என்ன தோணி இருக்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அந்த அளவிற்கு அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் இயேசு சந்தோஷப்படலை. அவருக்குள்ளே இருந்த பாரம் என்னவென்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாங்க, ஆனால் இன்னைக்கு சந்தோஷப்படலை. நல்ல கவனிங்க, ஒருவேளை ஜனங்கள் எல்லாரும் உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால், உலக பிரகாரமாக மனுஷிக பிரகாரமாக ஒருவேளை உலக மனுஷன் சந்தோஷப்படலாம். ஆனால் நல்ல கவனிங்க, இங்கே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இயேசுவை பார்க்கிறோம். இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஆரவாரம். ஆனால் இயேசுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாரு. இயேசு 2 இடத்துல அழுதாரு. ஒன்று தன் சகோதரருக்காக அழுதாரு, இன்னொரு காரியம் பார்க்குறோம், நகரத்தை பார்த்து ஜனங்களை பார்த்து அழுறாரு. இவ்வளவு நல்ல ஜனங்கள் இவ்வளவு ஆரவாரத்தோடு இருக்கிறாங்களே, ஆனாலும் கூட உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாவங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லையே, எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் மிகவும் பாரப்பட்டு வேதனைப்பட்டு அவர் மிகவும் பாரத்தோடு கூட கண்ணீர் விட்டு அந்த ஜனங்களுக்காக அழுதார். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ மகனே மகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும், உங்கள் பாரங்கள் மாறணும் அப்படின்னா, உங்களுக்காக அழக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுக்காக அழணும் அப்படின்னா இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அந்த இயேசு இப்பொழுதும் மனதுருக்கத்தோடு உன் பாவங்களை விட்டு மனம் திரும்புவாயா என்று சொல்லி அவர் கண்ணீரோடு எதிர்பார்க்கிறார். பாவத்திற்கு நாம் மனம் திரும்பின பாவத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம எல்லோரும் பரலோகத்திற்குரியவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வருஷத்திலும் நமக்கு தந்த ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.